mobiles in Samsung days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பெரிய மோனோலாக் சென்டர்ல she'll start weeping exactly on a particular lines. லிவ் இன்னா மேரேஜா? I think live in is a better க்ளீவேஜ் தர்ற மாதிரி அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் கிடைக்குமோ நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? yeah. So much importance to the women characters, so I was really wanting to work. So number of ex you had in life? லுக் டெஸ்ட் அப்போ புஷ்கர் சார் காயத்ரி மேம் இருந்தாங்க. ஸோ ஃபுல் ஹவு இட் ஷுட் பி, எந்த பக்கம் கோட் எடுக்கணும், அதில் பாடி ஷேமிங் உங்களுக்கு நடந்திருக்கா? ரொம்ப. பெண்களை சைட் அடிப்பீங்களா? பெண்களை மட்டும்தான் சைட் சென்னைக்கு புதுசு. ஸோ யூ கேன் இமேஜின் ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஐ காட் 7 friends. நெக்ஸ்ட் இஸ் டயட்டா இல்ல பிஞ்ச் ஈட்டிங்கா? I want to binge eat, but I don't want to put on weight. உன்னை பார்த்தா நீ ரேஷன் கடை இது வரைக்கும் போயிருக்கேன்னு we can't imagine. First go to a ration shop and உங்களோட டக்குன்னு டிப் ஃபார் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர்னா? I have very dry, frizzy, so நான் கொடுக்கக்கூடாது. We are casting for a film called Gangubai Kathiawadi and Mr. Bhansali wants to meet you. What? Because it's... So Suzhal 2 fame Abhirami Bose நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஆனி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அபிராமி ரொம்ப சைலண்டா, ரொம்ப ஹம்பிளான பொண்ணா? இன்டர்வியூல என்ன பேசுறது ஒரே பயமா இருக்கு. கரெக்ட்டா? இல்ல அதான் சைலண்டான. சைலண்ட். ஆனா கொஞ்சம் பயம் இங்க இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எவர். எவரா? அந்த இர்ஃபான்ஸ் வியோட அந்த இதுல வரலையா நீங்க? சோலோ இன்டர்வியூ. ஓகே, சோலோ இன்டர்வியூ தான் ஃபர்ஸ்ட். சோ கேங்கா அப்படியே போயிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்றது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரையும் மறந்துருங்க, நீங்களும் நான் மட்டும் தான். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் தமிழ் பொண்ணா அதுதான் எங்களுக்கு டவுட். ஸ்கூலிங் எல்லாம் பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கேன் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. பட் அப்பா மலையாளி, அம்மா மகாராஷ்டிரன், ஃப்ரம் மத்திய பிரதேஷ். ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகி தமிழ் பேசுவேன், ஹிந்தி, இங்கிலீஷ், கொஞ்சம் மலையாளம், கொஞ்சம் மராட்டி. ஸோ இப்போ இந்த இவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுறதுனால ஐ திங்க் டு கெட் அலாங் வித் எவ்ரிபடி ஈஸியா இருக்கும்ல? கரெக்ட், யா. பட் ஆல்சோ ஒரு லாங்குவேஜ் ரொம்ப நல்லா தெரியும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல்சோ ப்ராப்ளம். யா, லைக் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட்? நீங்கள் வந்து ஒரு பாட்டாக இருக்க போறீங்கன்னும் போது ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னா இட்ஸ் வெரி மேஜிக்கல் ஆக்சுவலி த ஹோல் ஜேர்னினோ. ஏன்னா நான் பாம்பேயில் தங்கிட்டு இருந்த ஒரு 3 வருஷம் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ டிசைடட் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ வாண்ட் டு சீக் ஒர்க். இங்கே வரத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, பிஃபோர் கம்மிங் மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் யூ ரியலி வாண்ட் டு ஒர்க் வித். அப்போ அந்த வருஷம் தான் நான் சுழல் பார்த்தேன். ஐ வாஸ் ரியலி a big fan when I watched it because தமிழில் அதான் ஒரு பெரிய வெப் சீரிஸ், ஃபஸ்ட் வந்த வெப் சீரிஸ். அண்ட் அதில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் இவ்வளோ நல்லா எழுதியிருந்தாங்க. அண்ட் வெதர் இட் இஸ் ஸ்ரீயா மேம்ஸ் கேரக்டர் ஆர் ஐஷூஸ் கேரக்டர் ஆர் நிலாஸ் கேரக்டர், அவங்களாம் இவ்வளோ நல்லா எழுதியிருந்தாங்க. அண்ட் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ் டு த விமன் கேரக்டர்ஸ். ஸோ ஐ வாஸ் ரியலி வாண்டிங் டு ஒர்க் வித் தெம். ஸோ it so happened that in அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நேமே புஷ்கர் காயத்ரி மேமோட நேம் இருந்துச்சு. அண்ட் ஐ ஹேட் ஒர்க்ட் ஆன் அ தமிழ் ஃபில்ம் in that hasn't released as yet, but the manager in that film, he is friends with one of the ADs here. So அவங்க காஸ்டிங்காக தேடிட்டு இருக்கும் போது he sent my profile to her. Then they called me and audition. அந்த மாதிரி நடந்துச்சு. பிகாஸ் மற்ற எல்லா பொண்ணுங்களும் தமிழில் பண்ணியிருக்காங்க ஒர்க். நான் சுத்தமாகவே எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபார் மீ டு பி காஸ்ட் இன் அ ஷோ லைக் திஸ் இஸ் அ வெரி பிக் திங். ஐ திங்க் எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஆன் இட்ஸ் ஓன். அண்ட் when I came to know it's for Suzhal 2, I was like, how can this happen? Just last year I was so excited about Suzhal 1. And now in the second part, I am a part of it. So, yeah. Coming to Pushkar Gayatri avanga. So, எப்படி இருந்துச்சு to work with them? I think as a director எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? They are so humble, down to earth and passionate about their work. And they make you feel like an equal. அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது I was like, oh my god, நான் யோசிச்சதோட they are nice people to work with. And shoot first day அப்போ வந்திருந்தாங்க.
So my first scene was in front of them. I was like, oh my god, I was very nervous but very excited, and ma'am was asking me for my dialogues and she was correcting them. So அது ரொம்ப சரியலா இருந்துச்சு on the first day. They are not strict at all. They are so cool. That's why I'm saying cool, because they are so accommodative. They are very chill. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி வந்து பேசுவாங்க. there's no hierarchy, nothing. So it's very like calm and quiet. ஐ திங்க் சுழல் 2ல பார்க்கும் பொழுது எல்லா பெண்களுமே வந்து நீங்கள் ரொம்ப நீங்களாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நோ மேக்கப் லுக், ஐ திங்க் ரொம்ப கேஷுவல், ஃப்ரீ அண்ட் ரியலிஸ்டிக்காகவும். ஸோ அதுக்கு வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது மென்டலி அண்ட் ஃபிசிக்கலியுமே அவங்க சைட்லேருந்து நிறைய இன்புட்ஸ் இருந்திருக்கும்ல. ஸோ எப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெப் வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க? என் கேரக்டர் பேர் செண்பகம். ரேஷன் கடையில் வேலை பண்ணுற பொண்ணு. ஸோ நான் நரேஷனுக்கு போனப்போ பிரம்மா சார், சர்ஜுன் சார் நரேஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்போவே அவங்க கேட்டாங்க, உன்னை பார்த்தா நீ ரேஷன் கடை இது வரைக்கும் போயிருக்கேன்னு வி கான்ட் இமேஜின். ஸோ ஃபர்ஸ்ட் கோ டு அ ரேஷன் ஷாப் அண்ட் சி ஹவ் கேர்ள்ஸ் ஒர்க் தேர். எப்படி அந்த பேக்கெட்லாம் கட்டுவாங்க, எப்படி மேத்ஸ்லாம், they're very quick at it. It's a skill that not a lot of people have. ஸோ அதெல்லாம் போய் ப்ரெப் பண்ணிவிட்டு அண்ட் ட்ரெஸ் அப் லைக் தெம், ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அந்த மாதிரி ப்ரெப்லாம் அண்ட் டயலாக்ஸ் அண்ட் ஆல். நான் ரொம்ப ஃப்ளூயண்ட் கிடையாது, பட் அவ்வளோ பிரச்சனை இல்லை. பட் தேஸ் டு சென்ட் த டயலாக்ஸ், ஐஸ் டு ஒர்க் ஆன் இட். அண்ட் லுக் வைஸ் ஆல்சோ லுக் டெஸ்ட் அப்போது புஷ்கர் சார், காயத்ரி மேம் இருந்தாங்க. ஸோ ஃபுல் ஹவு இட் ஷுட் பி, எந்த பக்கம் கோட் எடுக்கணும், அதெல்லாம் மீன்ஸ் minute detail also they were like taking care of it. Yeah. And எல்லாமே விமன் இல்லை, காயத்ரி மேம் இருக்காங்க, அண்ட் நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 8 பெண்களா? ஸோ எல்லாருமே அங்கே இருக்கும்பொழுது எப்படி இருந்துச்சு? விமன் ஒரு கும்லிங்காக இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணீங்க? So actually it was the most fun set ever. But when somebody from outside they hear that 8 girls, எப்படி இருக்க போகுது, 8 பொண்ணுங்க, சண்டை வரும். But actually it's not like that. It's not about 8 girls coming together. 8 human beings கூட சேர்ந்து வந்தா, there are 8 different egos, 8 different temperaments. So there are these things will happen, but not specific to women. But in this case what happened was all these 8 people, we gelled so well that it's even unreal when we tell about it, and people are like, you're just lying, சும்மா இதுக்கு சொல்றீங்க. But actually we all love each other. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் நான் வந்து சென்னைக்கு புதுசு. ஸோ யூ கேன் இமேஜின் ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஐ காட் 7 ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு புஷ்கர், காயத்ரி அவங்க 2 பேரும் அங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கான்வோ இல்லை அவங்க எப்படி விஷயங்கள் அங்கே செட்டுன்னும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க ஹேண்டிலிங் எப்படி இருக்கும்? அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிறதோ இல்லை அவங்க அங்கே செட்ஸை ஹேண்டில் பண்ணுறதோ? ஸோ புஷ்கர் சார், காயத்ரி மேம் feel like a unit. They don't feel like 2 separate people. They feel like a unit, and they work with so much clarity, and mostly they're on the same page. So on the compatibility between 2 partners, I never had the guts to ask them that how are you like this. So argumentsலாம் இருக்காது? இல்லை நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ். இல்லை கத்துறது இல்லை, யாருமே கத்த மாட்டாங்க செட்டில். பிகாஸ் யூஸ்வலி செட்ஸ் ஆர் வெரி நாய்ஸி அண்ட் chaotic. But these people are so sorted. The reason is they have prepped everything before shoot. Like they know exactly what to do, how to do, when to do. எல்லாமே கிளியராக அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. அபிராமி வந்து எப்படி இந்த மீடியா ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க? கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஐ வென்ட் டு புனே டு ஃபில்ம் இன்ஸ்டிடியூட், ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அங்கே 2 வருஷம் ஆக்டிங் படித்தேன். அதுக்கப்புறம் தென் ஐ வாஸ் வாண்டிங் டு கம் பேக் டு சென்னை. அண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணோன்னு என் மேஜர் ஃபோக்கஸ் வாஸ் தேட். பட் இங்கே வந்துட்டு வாட் ஹேப்பன் வாஸ் ஐ காட் அ கால். அண்ட் நான் என்னோட யூஸ்வலி வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் யூ கெட் அவுட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட், பீப்புள் சென்ட் தேர் ப்ரொஃபைல்ஸ் டு காஸ்டிங் ஏஜென்சிஸ் பாம்பே. ஆனால் நான் அனுப்பலை, ஏன்னா எனக்கு சென்னையில் தான் ஒர்க் பண்ணோன்னு இருந்துச்சு. பட் அவங்க எப்படியோ என்னோட ப்ரொஃபைல் தேடி, because they wanted trained actors from institutes. Okay. So in Tedi, they called me and they like, we are casting for a film called Gangubai Kathiawadi and Mr. Bhansali wants to meet you. I was like, what? Because it's unbelievable, no? A call like this can only be a prank call. Because why would sir want to meet me? Was it prank or frank? It was frank. Oh, okay. Yeah. And so நான் அடுத்த நாளே ஃப்ளைட் எடுத்து I went to Bombay and I met sir, and basically they wanted Gangu's gang girls, like
again 8-9 girls அந்த படத்தில். So I met him. I was shaking because என்னோட childhood dream or childhood love to work with him, and so that happened. And சின்ன ரோல், ரொம்ப சின்ன ரோல், but because of that I started staying in Bombay. Okay. இன்னொரு படம் வந்துருச்சு, ஹன்சல் சோ நீங்க கங்குபாய் கத்தியவாட்டில நடிச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே, சோ ஏதா சீன் சொல்ல முடியுமா நாங்க ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு? throughout கங்கு கூட throughout நாங்க இருக்கோம். டயலாக்ஸ் இல்ல, இந்த மாதிரி இம்ப்ரோவைசேஷன் இருக்கும்னு சொல்லிருந்தாங்க அவங்க. Okay. So initially it was for a primary part, but then they were like all primary parts have been cast, so it's a secondary part, but sir wants you in this project. So it's a dream to be on a Bhansali set. So I was like, of course. And to be in like superstar Alia Bhatt is also there, right? Yeah. So எப்படி இருந்துச்சு அவங்க கூட work பண்ண She's experience? amazing, so professional and so prepared. கொஞ்சம் கூட she never has any doubt about the scene and her lines, and ஒரு பெரிய monologue centerல she'll start weeping exactly on a particular line. So she's amazing. I think we got a very great opportunity to the person பார்த்து learn பண்றதுக்கு ஒரு பெரிய opportunity. Absolutely. And அப்பதான் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வெளியே வந்தது. So இந்த மாதிரி ஒரு experience was very big. So I stayed in Bombay after that for 3 years. I did one more film called Faraz, and then I did a Tamil film which hasn't released yet. And last year I did a Malayalam feature film called Phoenix. அதுல I was the female lead in that. I think நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, quite a lot of efforts நீங்க போட்டிருக்கீங்களே. இன்னைக்கு சுழல் 2ஆல எல்லாரும் மக்கள் பார்த்து அங்கீகரிச்சாலும் I think நிறைய works இருக்கு. So little step by step. Okay. ஆனா இன்னைக்கு சுழல் 2 வந்து I think இது ஒரு மாஸ் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆயிடுச்சுல. So எப்படி இருக்கு இந்த வரவேற்பு and responses-லாம்? It's actually amazing because எங்களுக்கு already we knew that Suzhal has a fan following இல்ல, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். So we knew that a lot of people are going to watch it. So it's a great opportunity that I got. I should only thank Pushkar sir, Gayatri ma'am for this. ஏன்னா என்னை சூஸ் பண்ணுறது, இந்த 8 பொண்ணுங்களில் என்னை சூஸ் பண்ணுறது is a big thing for them because I had done nothing in this industry like I told you. So என்னை நம்பி என்னை காஸ்ட் பண்ணாங்க. So it's a blessing for me. கேட்டிங்களா எந்த ரீசனுக்காக என்ன சூஸ் பண்ணீங்கன்ட்டு? எதுவுமே கேட்கல. நான் நடிச்சுட்டு அமைதியா எனக்கு கொடுத்த வாய்ப்பை நல்லா பண்ணிட்டு போயிடுறேன். I could see that அந்த ஒரு லைக் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட. Everybody doesn't get this opportunity. இந்த மாதிரி டீம் கூட ஒர்க் பண்ணுறது நான் கேள்வி கூட பட்டதில்லை. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் ஷூட்டில் இருக்கும், இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் சேஃபாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. I have not even heard of something like that. Coming to this, being financially independent and living alone. So how is this life? Nice in parts, and otherwise it's very tough sometimes. Part of growing up, and everybody goes through it. நான் மட்டும் கிடையாது. So some days are very very nice. Some days you feel lonely, but in the 7 பொண்ணுங்க வந்துட்டாங்களே லைஃப்ல. So actually the big support for me. இந்த மாதிரி if I'm feeling low, I can call any of them, and they all stay very far away from my place, like 1 hour, 1.5 hours. Aanalum they'll be like, if you're feeling lonely, if you want us, we'll come anytime. Don't worry about how late it is in the night or anything. So they are like my support system in the ஊர்ல. ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த டைம்லலாம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே இருக்கலாம்? தனியாக இருக்கும்போது நம்மள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க, நம்மளே தான் நம்மக்கிட்ட நிறைய பேசிக்கணும். ஸோ அப்படி நிறைய பேசிக்கிறது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நம்ம அந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட பேசிக்கிறதுலலாம் எப்படி உங்களை என்ன சொல்லி கொண்டுட்டு போகிறீங்க ஒவ்வொரு நாளும்? ஸோ நான் இது புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், மார்னிங் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 3 pages காலையில் எழுந்த உடனே ரொம்ப யோசிக்காமல் ஃபஸ்ட்டு தாட் வர்றது எழுதணும். Yeah, so you yourself answer your own questions. ஏதாவது if you're getting stuck somewhere, அதுவே தானாகவே ஆன்சர் ஆகிடும். And talking to myself, listening to podcasts that are motivational. எந்த பாட்காஸ்ட் நீங்கள் எப்பயுமே சூஸ் பண்ணுறது? Just randomly I like listening to people actually. நான் ரொம்ப பேச மாட்டேன், பட் ஆனால் கேட்க பிடிக்கும். நீங்கள் பேசினா கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு. சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா? நானே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ. பட் ஐ யூஸ்வலி லைக் டு ஹியர் பீப்புள். ஸோ சமைக்கும் போது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போது சைடில் ஃபோனில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த லைஃப் நிறைய பேர் லாங் பண்ணுறாங்க தெரியுமா? ஏன்னா அப்பா அம்மா கூட இருக்கு. But there is a flip side to it. People who don't have this life, they want this life.
people who have this life, grass is always greener on the other side. லிவ் இன்னா மேரேஜா? At this point, marriage பத்தி நான் யோசிக்கல. அதனால I think live-in is a better option. There are no obligations. There's no stress. டக்குன்னு புடிச்சுக்கிற பேட் வேர்ட்னா Therefore, பிகினி ஃபோட்டோஷூட் மாடலிங் வந்து சான்ஸ் கிடைக்குதா? will you take it up? I'm not a model. I only want to act. So because naturally I'm not that kind of a person. ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணனும்னா அதுக்கு வர்க் பண்ணிட்டு பண்ணலாம். இன்லாஸ் கூட அந்த ஒரு கெட் டுகெதர் ஃபேமிலி மாதிரி எப்பவுமே இருக்கணுமா? ஜாயின்ட் ஃபேமிலியாவே இல்லனா தனி கொடுத்தணுமா? தனியா தான். Easier for them and for the couple. So உங்களோட கைண்ட் ஆஃப் ஒரு glam லுக் உங்களுக்கு இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கும்னா எந்த காஸ்டியூம்? Nice saree look. லோவா இருக்க நெக் க்ளீவேஜ் தர மாதிரி அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் கிடைக்குமோ நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? Yeah. If it's for the character, the character wears that kind of a costume, of course. So number of ex you had in life? எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அது பண்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் நோ எக்ஸ் ஒய் இசட் எதுவுமே இல்ல. ஒரு பையனை பார்க்கும்போது நீங்க டக்குன்னு ஒரு விஷயம் நோட் பண்றதுன்னா என்ன? How kind the person is. ரொம்ப ஷோ ஆஃபா இருக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவரா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். பாடி ஷேமிங் உங்களுக்கு நடந்திருக்கா? ரொம்ப. யா, நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ரொம்ப ஒல்லி. லைக் லிட்ரலி பீப்புள் யூஸ் டு கால் மீ கருவாடு, ஹேங்கர், ஒரு போல், எலக்ட்ரிசிட்டி போல், அந்த மாதிரி நிறைய கூப்பிட்டுருக்காங்க. ஐ யூஸ் டு பி வெரி கான்ஷியஸ் அபவுட் ஹவ் ஐ யூஸ் டு லுக். ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் நான். ஆக்சுவலி கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் ஐ வாஸ் லைக் தட். அதுக்கப்புறம் ஒரு ரோலுக்காக நான் வெயிட் புட் ஆன் பண்ணேன். லைக் ஆர்டிஃபிஷியலி மீன்ஸ் ஒரு 20 days கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தென் மை பாடி மெட்டபாலிசம் சேஞ்ச்ட். இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டா குண்டாயிடுவேன். பட் a lot of people have body shamed. ஈவன் காம்ப்ளெக்ஷன் வச்சு யா பிகாஸ் போபாலில் நார்த் இந்தியாவில் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஐ ஒன்ட் சே நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் டைப் ஆஃப் அ உமன்னு. ஐ ஹவ் டு கீப் ரிமைண்டிங் மை செல்ஃப். It's not like I just wake up and I'm this confident woman, I'm the most beautiful. அப்படி இல்லை. I have to keep telling myself, it's okay, you don't have to be perfect. There's nobody else like you. ஐ திங்க் இதை நீங்கள் உங்களுக்கு மட்டும் சொல்ல, இப்போ பார்க்குற நிறைய பெண்களுக்கும் சொல்கிறீங்க. எல்லாருமே அதை நம்ம சொல்லிக்கணும்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அப்போ யார் தான்ப்பா அழகுன்ற மாதிரி இருக்குது. யா, ஸோ இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிவிட்டு அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸால் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. Those beauty standards are unreasonable and like you're saying, the most beautiful woman கூட ஒரு 4 பேர் சொல்லுவாங்க that இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை. ஸோ there's no limit. பட் மூவி இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கும் போது இன்னுமே அதை பற்றி கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய அஃபெக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த பியூட்டின்றது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது மீடியாக்குள்ளேன்னு வரும்போது, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நிறைய பேர் தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லுவாங்க that they are obsessed with white skin women, but things have changed a lot down south. In fact, I see North India in the colorism, in the color thing is bigger than in Tamil Nadu. People see me in a slightly better light here. Nobody's talking about my complexion, nobody's talking about my body weight. இங்க ரொம்ப acceptance கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. Yeah, contrary to what people think. அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஐ திங்க் நீங்கள் சவுத் அண்ட் நார்த்தில் ஒர்க் பண்ணனால நீங்கள் சொல்லும் போது இன்னும் எவிடென்ட்டாக இருக்குது. அங்கே உங்களை ஒரு பாக்ஸில் போட்டுருவாங்க. இஃப் யூர் டஸ்கி சில ரோல்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட வரும். பட் இங்கே அப்படி கிடையாது. யா, பெண்களை சைட் அடிப்பீங்களா? பெண்களை மட்டும்தான் சைட் அடிப்பேன். மோஸ்ட்லி உங்கள் செட்டில் யாரை எப்பவுமே சைட் அடிச்சுட்டே இருப்பீங்க? all 7 girls. All are so beautiful. You met everybody, இல்லை? They're so beautiful and எல்லாரும் we are so differently beautiful. There are no 2 people who look alike or similar. Ellaru different. Like Gauri is so beautiful. Monisha's face so pretty. Like everybody. Rini is so pretty. Shrisha is gorgeous. Sam is gorgeous. Kalai is like this Indian Tamil beauty. So everybody is so beautiful. Every day vandittu we used to be like, oh my god, you're looking so pretty. Next is diet illa binge eating. I want to binge eat, but I don't want to put on weight. Because நான் ஒரு foodie. எனக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். And sweet tooth வேற.
ஸோ ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு குறையும்னு சொன்னால் தட் பி த பெஸ்ட் திங். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் மென்சுரல் டைமில் பேடா இல்லை டேம்போன்ஸா இல்லை எது உங்களுக்கு கப்பா எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள்? கப். இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக தான் நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். பட் தேர் இஸ் நத்திங் லைக் இட். அது ஏதோ ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் அந்த கம்ஃபர்ட் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கப் இஸ் த பெஸ்ட் திங் இன்வென்டட். பட் ஆனால் அது எப்படி நமக்கு இவ்வளோ ஹார்ஸ் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடணும், அது யூசேஜ் எப்படி இருக்கு? இல்லை, யூ கேன் யூஸ் இட் ஃபார் 5 years. யா, யூ ஹேவ் டு ஸ்டெரிலைஸ் இட். யா. ஸோ 1 day 1 கப்பா இல்லை ஒரே இது ரீயூஸ் பண்ணலாம்? இல்லை, 1 day 2-3 times you can change. யா. உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கு ஓகே, பட் மற்றவங்களுக்கு நாட் ஓகேனா பர்சனாலிட்டி விதத்துலையோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர்லையோ இட்ஸ் ஓகே ஃபார் யூ பட் நாட் ஃபார் அதர்ஸ் அப்படின்னா? புதுசாக மீட் பண்ணும்போது கொஞ்சம் கம்முன்னு உட்காருவேன், நான் கேட்பேன் அவங்க பேசுறது. ஸோ தே ஹேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். நீ பேச மாட்டேற, பேசு, சொல்லு, என்ன யோசிக்கிற. தட்ஸ் மை பர்சனாலிட்டி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி, ஐ வில் லிசன் டு யூ. அண்ட் ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க, இதுக்கு பதில் சொல்லு, இது சொல்லு, அது சொல்லு. ஸோ when I want to talk, I will talk. So that is my personality trait, but a lot of people find it. ஒரு விஷயம் எப்பயுமே உங்க பேக்ல இருக்கும்னா Phone, keys, lip balm. ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் இருக்கா? Yeah, like this I shut my eyes and I just say my thing. Doesn't have to be a particular god. ஸோ உங்களோட டக்குன்னு டிப் ஃபார் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர்னா? Tip for skincare, don't touch your face too much. Moisturize. Don't eat too much oily food. Sweets, sugar ரொம்ப சாப்பிடக்கூடாது. Yeah. But people don't take this seriously. Don't touch your face because our hands are very dirty. So other than hair, I have very dry, frizzy, that Malayali texture hair. So நான் கொடுக்கக்கூடாது. ஸோ ஐ திங்க் ஓவரால் கான்வர்சேஷனில் வந்து நீங்கள் நான் அவ்வளோ பேச மாட்டேன் அதெல்லாம் சொன்னாலுமே அதை தாண்டி என்ன ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணுமோ அதை பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்கீங்க. ஸோ அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ண நானும் மனசார வாழ்த்துறேன். அண்ட் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் நன்றி. Thank you so much. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.